வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ் இந்து கல்லூரியின் சிவலிங்கம் குறித்து உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. நாளை முதல் தொழிற்சங்க போராட்டத்தை தொடரும் அரசு வைத்தியர்கள். கிளிநொச்சியில் இப்படியும் விஷமிகள், 10 ஏக்கர் நெல் திருட்டுத்தனமாக அறுவடை. யாழில் கடந்த 10 ஆண்டுகளாக மணல் அகழ்வில் ஈடுபட்ட முக்கிய நபர் கைது. யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழா. கிளிநொச்சியில் கோர விபத்தில் சிக்கி யாழ் குடும்பஸ்தர் பலி, 2 வைத்தியசாலையில். மதுபோதையில் வாகனம் ஓட்டிய 100கணக்கான சாரதிகள் ஒரே நாளில் கைது. அதிகாலை நேர்ந்த விபத்து, வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான ஆம்புலன்ஸ். வீடொன்றுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியுடன் ஒருவர் கைது. 8 கோடி பெறுமதியான போதை பொருளுடன் கட்டுநாயக்கவில் ஒருவர் கைது. இலங்கை வந்த வெளிநாட்டு பெண் நீரில் மூழ்கி மரணம். எரிபொருள் நிரப்பும் போது நடந்த பயங்கர விபத்து, ஸ்தலத்தில் உயிரிழந்த முக்கிய வண்டி சாரதி. வனப்பகுதியில் கழுத்தில் வெட்டுக்காயங்களுடன் பெண்ணின் சடலம் மீட்பு. தெற்கு அதிவேக வீதியில் கோர விபத்து, பெண் பலி, 2 காயம். டிரம்பின் மிரட்டலுக்கு கனடா பிரதமரின் பதிலடி. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த சிவலிங்கம் கல்லூரி அதிபரால் அகற்றப்பட்டதற்கு எதிராக 3 மனுதாரர்களால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இலங்கை அரசியலமைப்பின் உறுப்புரைகள் 10, 12 முதலாம் இலக்கம், 12 இரண்டாம் இலக்கம், 14 முதலாம் இலக்கம் இ மற்றும் 14 முதலாம் இலக்கம் எஃப் ஆகியவற்றிற்கு முரணாக முதலாம் எதிர் மனுதாரர் செயற்பட்டுள்ளார் என்ற அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு 23ஆம் தேதியன்று பிரதம நீதியரசர் பத்மன் சூரசேன மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர்களான அஞ்சுல வெங்கப்புலே, மேனகா ஜெயசுந்தர் ஆகியோர் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கை முழுமையான விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் தீர்மானித்தது. இந்த வழக்கின் விடய பொருளாக 2018ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் அப்போதைய அதிபரால் அகற்றப்பட்டதுடன் பின்னர் அதனை வேறொரு இடத்தில் மீண்டும் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டமை குறிப்பிடப்பட்டுள்ளது. இச்செயற்பாடு அடிப்படை உரிமை மீறலாகும் என குறிப்பிட்டு மனுதாரர்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளனர். உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தின் அடிப்படையில் குறித்த வழக்கு 2026 7ஆம் மாதம் 3ஆம் தேதியன்று விவாதத்திற்காக திகதியிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் மனுதாரர்களான அமிர்தலிங்கம் லதாங்கன், திருநாவுக்கரசு சிவகுமரன் மற்றும் நடராஜா சிவானந்தராஜா ஆகியோர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி KVS கணேஷ்ராஜா தலைமையில் சட்டத்தரணிகள் விதுஷா லோகநாதன் மற்றும் மங்களேஸ்வரி சங்கர் ஆகியோரின் அனுசரணையுடன் தோன்றினர். முதலாம் எதிர்மனுதாரர் சார்பில் சட்டத்தரணி கலாநிதி குருபரன் தோன்றியதுடன் 2ஆம் எதிர்மனுதாரர் முதல் 7ஆம் எதிர்மனுதாரர்கள் வரை சார்பில் சட்டமா அதிபர் தோன்றினார். சுகாதார அமைச்சினால் இணக்கம் காணப்பட்ட தீர்வுகளை நடைமுறைப்படுத்த தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை முதல் நாடு தழுவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் அரசு வைத்தியர்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளனர். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இதனை இன்று பிற்பகல் அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் கடந்த 2 நாட்களாக அரசு வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் தாம் முன்னெடுத்து வந்த பணி புறக்கணிப்பினை இன்று காலை 8 மணியுடன் நிறைவுக்கு கொண்டு வந்தனர். எனினும் நாளை முதல் நாடு தழுவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் அரசு வைத்தியர்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் சுமார் 39 லட்சம் ரூபாய் பெறுமதியான 10 ஏக்கர் நெல்லை திருட்டுத்தனமாக அறுவடை செய்துள்ளதாக கிளிநொச்சி காவல் நிலையத்தில் நேற்று மாலை முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 10 ஏக்கர் பெரும்போகு நெல்லை திருட்டுத்தனமாக அறுவடை செய்து உள்ளதாக கிளிநொச்சி காவல் நிலையத்தில் விசேட குற்றத்தடுப்பு பிரிவில் நேற்று மாலை முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் கிளிநொச்சி காவல்துறையினர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை பகுதியில் சட்டவிரோதமாக மணலேற்றி சென்ற 2 டிப்பர் வாகனங்களையும் அதன் சாரதிகளையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக குறித்த பகுதிகளில் சட்டவிரோதமாக மணலகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த நபரது டிப்பர் வாகனமே காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டதாக தெரியவந்துள்ளது. கைப்பற்றப்பட்ட டிப்பர் வாகனங்களில் ஒன்று உரிய அனுமதி பத்திரங்களுடன் இருந்ததினால் டிப்பர் வாகனமும் அதன் சாரதியும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக வணிக மற்றும் முகாமைத்துவ பீடத்தில் தைப்பொங்கல் விழா நடைபெற்றது. 3ஆம் வருட வியாபார முகாமைத்துவமானி வெளிவாரி மாணவர்களின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் குறித்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது பாரம்பரிய முறைப்படி கோலமிட்டு தோரணம் கட்டி பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள ஆலயத்திற்கு முன்பாக பொங்கல் வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. பொங்கல் நிறைவுற்றதும் சூரியனுக்கு படையல் வைத்து பூஜை வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த பொங்கல் விழாவில் வியாபார முகாமைத்துவ 1ஆம் 2ஆம் மற்றும் 3ஆம் மணி மாணவர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் விபத்தில் சிக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 2 படுகாயமடைந்துள்ளனர். கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட A35 பரந்தன் முல்லை வீதியில் 1ஆம் மைல் பகுதியில் நேற்று விபத்து இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான கருப்பையா ராஜகுமாரன் என்பவரே விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பரந்தன் பகுதியிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த பாரவூர்த்தி விசுவமடு பகுதியிலிருந்து வருகை தந்த முச்சக்கர வண்டியுடன் மோதுண்டு இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் விபத்தில் பலத்த காயங்களுக்குள்ளான 2வரும் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. குற்றவியல் சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் தொடர்பாக நேற்று நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது 571 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையின் போது 29,659 பேர் சோதனை செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. குற்றச் செயல்களுடன் நேரடி தொடர்புடைய 11 பேரை காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர். அதே நேரத்தில் நிலுவையில் உள்ள பிடியாணையுடன் கூடிய 425 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறையின் கூற்றுப்படி குடிபோதையில் வாகனம் ஓட்டியதற்காக 443 ஓட்டுநர்களும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக 79 பேரும் பிற போக்குவரத்து விதிமீறல்களுக்காக 4524 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் குற்றச் செயல்கள் மற்றும் சட்டவிரோத துப்பாக்கிகளை குறிவைத்து நாடு முழுவதும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக காவல்துறை குறிப்பிட்டது. மட்டக்களப்பு ஏறாவூரிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ஆம்புலன்ஸ் வண்டி இன்று அதிகாலை ஹபர்லி பகுதியில் விபத்துக்குள்ளானதில் ஏறாவூர் நகரசபை உறுப்பினர் மற்றும் கூட்டுறவு சங்க தலைவர் உட்பட 4 பலத்த காயமடைந்துள்ளனர். ஏறாவூர் பலநோக்கு கூட்டுறவு சங்க வைத்தியசாலைக்கு சொந்தமான குறித்த ஆம்புலன்ஸ் வண்டி இன்று அதிகாலை தம்புள்ளை ஹபரணி வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஏறாவூர் நகரசபை உறுப்பினரான அல்ஹாபில் உவைஸ் சக்கூர் ஏறாவூர் பல்நோக்கு கூட்டுறவு சங்க தலைவர் முகமது சக்கூர், அவரது மனைவி, ஆம்புலன்ஸ் சாரதி முகமது ஹலீம் ஆகியோர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த அனைவரும் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக பொலன்னறுவை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் சிலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விபத்துக்கான துல்லியமான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. அதிகாலை வேளையில் சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கம் அல்லது இயந்திர கோளாறு காரணமாக இவ்விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் ஹபரணி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பெருமளவிலான குஷ் போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்தி வந்து அதனை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியே எடுத்து செல்ல முயன்ற இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று அதிகாலை குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 37 வயதுடையவர் என்றும் அவர் இரவு விடுதி ஒன்றில் தனியார் பாதுகாப்பு உத்தியோகஸ்தராக பணிபுரிபவர் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் இன்று அதிகாலை ஓமானின் மஸ்கட் நகரிலிருந்து இலங்கைக்கு வந்துள்ளார். அவர் கொண்டு வந்த 2 பயண பொதிகளில் 8 பொதிகளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 8 கிலோகிராம் 220 கிராம் குஷ் போதைப்பொருள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் சுமார் 8 கோடியே 22 லட்சம் ரூபாய் பெறுமதியானது என போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர்.
கைது செய்யப்பட்ட விமான பயணியையும் போதைப் பொருளையும் மேலதிக விசாரணைகளுக்காக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலி பெந்தோட்டை கடற்பரப்பில் நீராட சென்ற வெளிநாட்டு பெண்ணொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். ரஷ்யாவை சேர்ந்து 49 வயதுடைய பெண்ணே சம்பவத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண் மேலும் சில வெளிநாட்டவர்களுடன் இணைந்து கடலில் நீராடிக் கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பெந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கண்டி பேராதனை அகுணாவள பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் நேற்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முச்சக்கர வண்டியில் எரிபொருள் தீர்ந்ததால் வேதியோரத்தில் நிறுத்திவிட்டு எரிபொருளை நிரப்பிக் கொண்டிருந்த சாரதி மீது டிபெண்டர் வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி தூக்கி வீசப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் முச்சக்கர வண்டியும் பலத்த சேதத்திற்கு உள்ளாகியுள்ளது. டிபெண்டர் வாகன சாரதியின் கவனீனமான சாரத்தியத்தாலும் அதிவேகத்தாலும் விபத்து இடம்பெற்றதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தெற்கு அதிவேக வீதியில் விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த விபத்து சம்பவம் நேற்று மாலை தெற்கு அதிவேக வீதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் வத்தலை பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளார். கொழும்பிலிருந்து மத்தள நோக்கி பயணித்த காரொன்று வீதியின் இடதுபுறத்திலிருந்து பாதுகாப்பு வேலியுடன் மோதி கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் 30 மற்றும் 36 வயதுடைய 2 காயமடைந்ததுடன் அவர்கள் காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காரின் சாரதிக்கு ஏற்பட்ட நெத்தரை கலக்கமே விபத்துக்கு காரணம் என சந்தேகிக்கப்படுவதாக காவல்துறையினர் கூறினர். சம்பவம் தொடர்பில் பின்னதூவ போக்குவரத்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இனி சர்வதேச செய்திகள். சீனாவுடன் வர்த்தக உறவு வைத்துக் கொண்டால் கனடாவுக்கு 100% வரி விதிப்பேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில் டிரம்பின் மிரட்டலுக்கு பதிலடியாக காணொலி ஒன்றை கனடா பிரதமர் மார்க் கார்னி வெளியிட்டார். அதில் நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து அவர் பேசியதாவது: வெளிநாட்டு அச்சுறுத்தலை சமாளிக்க கனடா பொருட்களையே வாங்குவோம், கனடாவை கட்டியமைப்போம். மற்ற நாடுகளின் செயல்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. எனவே நம்மால் எதை மாற்ற முடியுமோ அதில் மட்டும் கவனம் செலுத்துவோம். கனேடியர்கள் தங்கள் பணத்தை உள்நாட்டில் செலவழித்து உள்ளூர் தொழிலாளர்களை ஆதரிக்க ஊக்குவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.